எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோல சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படி இல்லைன்னா சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட், அதுவும் இல்லைன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சோ வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயே குறிப்பா பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைலா புரியும். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்கீம் பத்தி சொல்லணும்னா இது முழுக்க 100% ஒரு சேஃப்டியான ஸ்கீம். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நடத்துறது கவர்மெண்ட் தான், அதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா யாருக்கானது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது முழுக்க பெண் குழந்தைகளுக்கான திட்டம். இதுக்கு வயது வரம்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, 1 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு 10 வயசுக்கு உட்பட்ட எல்லா பெண் குழந்தைகளுக்குமே இது ஓபன் பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட் நீங்க எங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்லயே ஓபன் பண்ணலாம், இல்ல பேங்க்ல கூட நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ஒரே குழந்தைக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட், போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட்னு 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. ஒன்னு பேங்க்ல இல்லன்னா போஸ்ட் ஆபீஸ்ல, உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்க அப்படி கூட ஓபன் பண்ணிக்கலாம். டோட்டலா எத்தனை பெண் குழந்தைங்களை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்ப சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா 4 பெண் குழந்தைகள் கூட இருக்கலாம். சோ இந்த அக்கௌண்ட் ஒரு வீட்டுக்கு 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்க வீட்டுல 4 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒருவேளை இப்போ முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை, 2வது குழந்தை ட்வின்ஸ் குழந்தையா பிறந்துடுறாங்க, அந்த 2 ட்வின்ஸ்மே பெண் குழந்தைங்க, இல்லைன்னா 2வது பிறக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளா பிறந்துடுறாங்க, ட்ரிபிள்ஸா பிறந்துடுறாங்க, அதுல 3மே பெண் குழந்தைகள் அப்படின்னா சோ அப்ப உங்களால 2த்துக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும். இதுக்கு மினிமம் அமௌண்ட் இருக்கா அப்படி கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு. மினிமம் நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா 250 போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா கிடையாது, 500 தான். ஏன்னா நான் ஓபன் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். சோ மினிமம் நீங்க 500 ரூபாயில இருந்து மேக்சிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்ட முடியும். இது மாசம் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும்னா அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு மினிமம் 500 ரூபாயில இருந்து மேக்சிமம் 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க கட்டி இருக்கலாம். இப்ப இது மாசம் கட்டலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ் கட்டலாம். நீங்க இப்ப மாசம் 500 ரூபாய்னு 12 மாசமும் கட்டலாம். அப்படி இல்ல எனக்கு போனஸ் கிடைக்குது, ஒரு 50,000 கிடைக்குது, 30,000 கிடைக்குது, இது ஒட்டுக்கா கட்டிடலாமான்னா அப்படியும் கட்டிக்க முடியும். எப்படியே இருந்தாலும் 1,50,000 ரூபாய்க்குள்ளதான் கட்டி ஆகணும் ஒரு வருஷத்துக்கு. அதாவது போஸ்ட் ஆபீஸ் பேங்க் இது 2 பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷங்கிறது பினான்சியல் இயரை தான் எடுத்துக்குவாங்க. இப்ப நீங்க 2025 ஜனவரியில ஆரம்பிச்சு 2025 டிசம்பர் அந்த கணக்கு கிடையாது. 2025 ஏப்ரல் ஆரம்பிச்சு 2026 மார்ச்சோட முடியும். இதுதான் பினான்சியல் இயர், இப்படித்தான் கணக்குல எடுத்துக்குவாங்க. சோ அதுக்குள்ள நம்ம இந்த அமௌண்ட்குள்ள நம்ம மேக்சிமம் பே பண்ணிருந்திருக்கலாம். இது பிலோ 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அப்படிங்கறனால யார் கார்டியனோ அவங்க பேர்ல தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். சோ குழந்தைங்க பேர்லயும் நம்ம ஓபன் பண்ணுவோம். பட் இருந்தாலும் கார்டியனா பேரண்ட்ஸ் யாரோ அவங்க தான் கொடுப்போம். அப்படி இல்லாட்டி கார்டியன் யாரோ அந்த குழந்தைக்கு அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துதான் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இது டோட்டலா எவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட டியூரேஷன் 21 வருஷம். இதுல நீங்க 15 வருஷம் தான் பணம் கட்டணும். அடுத்த 6 வருஷத்துக்கு நீங்க பணம் கட்டவே தேவையில்லை. சோ மொத்தமா 15 + 6 21 வருஷம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இனிஷியல் அமௌண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் மினிமம் 500 ரூபாய் கட்டி நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க கட்டுற 500 ரூபாயும் உங்களுக்கு புக்கா போட்டு கொடுத்துருவாங்க போஸ்ட் ஆபீஸ்ல. சோ அந்த புக்லயே திரும்ப உங்க அக்கௌண்ட்லயே போட்டுருவாங்க. அந்த 500 ரூபாயும் உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துரும். 500 ரூபாய் தான் கட்டணுமானா இல்ல, நீங்க 1000 ரூபாய் கட்டலாம், 1500 ரூபாய் கட்டலாம். இதுல இருக்கிற ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயமே என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆர்டி மாதிரி 500 ரூபாய்னா 500 ரூபாயே கட்டணும்னு இல்ல. இந்த மாசம் 500 ரூபாய் கட்டலாம், அடுத்த மாசம் 2000 ரூபாய் கட்டலாம், அதுக்கு அடுத்த மாசம் 10,000 ரூபாய் கட்டலாம், அதுக்கு அடுத்த மாசம் 3000 கட்டலாம். சோ அந்த மாதிரி நம்ம கையில எவ்வளவு இருக்கோ அது கட்டிக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய்க்குள்ளதான் கட்டி ஆகணும், அது மட்டும்தான். சோ 1,50,000 கட்டணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கே 10,000 ரூபாய் கூட கட்டலாம், 12,000 ரூபாய் கூட கட்டலாம். ஆனா மினிமம் ஒரு 500 ரூபாயாவது கட்டி இருக்கணும், மேக்சிமம் 1,50,000 ரூபாய்க்குள்ள கட்டி இருக்கணும். சோ அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு வருஷத்துக்கு மினிமமா பே பண்ணக்கூடிய ஒரு 500 ரூபாய் கூட ஒரு வருஷம் ஃபுல்லா கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் டிஃபால்ட் அக்கௌண்டா மாறிடும். இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்க பெனால்டி பே பண்ணிட்டு இதை ரெடி பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டும் அது கூட பெனால்டி அமௌண்ட் சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டாக்ஸ் சேவிங் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 80C படி வருது. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் டாக்ஸ் சேவிங் கொடுக்குறாங்க.
இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ்மே நீங்க பே பண்ண தேவையில்லை, அதுதான் இதோட பிளஸ். அப்புறம் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, லாஸ்ட் பினான்சியல் இயர்ல இருந்து 8.2% வரைக்கும் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 7 சம்திங் இருந்தது, இப்ப வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது நான் இந்த ஸ்கீம்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதை மாத்திருக்காங்க. அப்பப்ப இந்த ஸ்கீம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாத்துவாங்க, அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதெல்லாம் மாத்துவாங்க. ஆனா நீங்க எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சேர்றீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வந்து நீங்க முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். இப்போ இந்த வருஷம் நீங்க வந்து இந்த ஸ்கீம் ஜாயின் பண்றீங்க, இப்போ 8.2% கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து ஒருவேளை 7.5 கம்மி பண்ணிட்டா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போறது இல்ல. ஒருவேளை 9% மாத்திட்டாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக போறது இல்ல. நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதுதான் அடுத்த 21 இயர்ஸ்க்குமே உங்களுக்கு அப்ளை ஆக போகுது. அதுல எந்த சேஞ்சஸ்மே இருக்க போறது இல்ல. இந்த ஸ்கீம் வந்து மத்த ஸ்கீமை விட எந்த வகையில பெட்டர்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கொடுக்கறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்கீம்ல அசல் கட்டுறீங்கன்னா இந்த அசல் வந்து எப்பவுமே மாற போறது இல்ல. இப்ப 10 ரூபாய் நீங்க உதாரணத்துக்கு பே பண்றீங்கன்னா, இந்த 10 ரூபாய்க்கு 2 ரூபாய் இந்த வருஷம் வட்டி கொடுக்கறாங்கன்னா அடுத்த வருஷமும் இந்த 10 ரூபாய் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு 2 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷமும் 2 ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூ ஆகும். இது அப்படி கிடையாது. இந்த வருஷம் நீங்க 10 ரூபாய் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 ரூபாய் வட்டி கொடுக்கறாங்கன்னா, இப்ப அடுத்த வருஷம் உங்களோட அசல் எவ்வளவா மாற போகுதுன்னா, இந்த வருஷம் நீங்க கட்டின அசல் பிளஸ் வட்டி ரெண்டையுமே சேர்த்து 12 ரூபாயா மாத்திருவாங்க. சோ இப்ப இந்த 12 ரூபாய்க்கு தான் அடுத்த வருஷம் வட்டி போடுவாங்க. அதனால உங்களுக்கு வட்டி வந்து அதிகமா கிடைக்கும். அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இந்த ஸ்கீம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் கொடுக்கறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏஜ் ஆஃப் கேர்ள் 18 ஆர் பாஸ்ட் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகும் போது நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா அந்த குழந்தை வந்து 10வது முடிக்கும் போது நீங்க எடுத்துக்க முடியும். இது எவ்வளவு எடுத்துக்க முடியும் பாத்தீங்கன்னா, நீங்க கட்டினதுல இருந்து அப் டு 50% வரைக்கும் நீங்க எடுத்துக்க முடியும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஸ், இப்போ ஒருவேளை வந்து இத பாதியிலேயே நிறுத்துறதா இருந்தா என்னென்ன விஷயங்களுக்காக நிறுத்த முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இத நீங்க ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்க இந்த ஸ்கீம்ல சேர்ந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா ஒருவேளை இந்த அக்கௌண்ட் யாரு பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட டெத் ரீசன்னாலயோ இல்ல வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதாவது லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ் அதாவது ஒரு சிவியரான நோயினால இதனாலயே அது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரீசனுக்காகவும் இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப கார்டியனா வந்து யாரு சைன் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களோ அவங்களோட டெத் ரீசன்னாலையும் இதை வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை மெச்சூரிட்டி ஆகும்போது எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ 21 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்க முடியும். 1 மந்த் பிஃபோர் மேரேஜ் இல்லைன்னா 3 மந்த் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இதை ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், ஆதார், அதுக்கப்புறம் வந்து கார்டியனோ இல்ல பேரண்ட்ஸோ யாரோ அவங்களோட ப்ரூஃப், அப்புறம் வந்து போட்டோ, இது எல்லாமே கண்டிப்பா தேவைப்படும். அந்த குழந்தையோட போட்டோவும் தேவைப்படும். இப்போ இது வரைக்கும் இந்த அக்கௌண்ட்னால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ மினிமம் நீங்க எவ்வளவு கட்டினா எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கும் அப்படிங்கறதையும் ஒரு கால்குலேஷனா கொடுத்திருக்கேன். சோ அதையும் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப மாசம் நீங்க 500 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 15 வருஷம் கட்டணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்னா 15 வருஷத்துக்கு 180 மாசம் வருது. 500 × 180 போட்டோம்னா 90,000 ரூபாய் வருது. 15 வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு கட்டியிருப்போம் பாத்தீங்கன்னா 1,72,821 நம்மளுக்கு வந்து அசல் பிளஸ் வட்டியா வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கும். நம்ம எவ்வளவு கட்டியிருப்போம்னா 90,000 ரூபாய் தான் கட்டியிருப்போம். அந்த 90,000 ரூபாய்க்கு 82,821 ரூபாய் வந்து வட்டியா கொடுத்திருப்பாங்க. அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து நம்ம எதுவுமே கட்டியிருக்க மாட்டோம். 6 வருஷம் கழிச்சு நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 2,77,306 ரூபாய் கிடைக்கும். சோ மொத்தமா வந்து நம்ம 90,000 ரூபாய் தான் கட்டியிருப்போம். நமக்கு வட்டியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 1,87,306 ரூபாய் வந்து வட்டியாவே கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் சொல்லியிருக்கேன். அடுத்ததா இப்போ ஒருவேளை நான் ஹையஸ்ட் அமௌண்டான 1,50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரணும்னா நான் வந்து ஒரு மாசத்துக்கு 12,500 ரூபாய் கட்டணும்னா ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் வரும். அந்த கால்குலேஷன் படி எவ்வளவு கிடைக்கும்னு பாக்கலாம். மாசம் 12,500 ரூபான்னு கட்டினா 180 மாசத்துக்கு 22,50,000 ரூபாய் வரும். 15 வருஷம் அப்படிங்கும் போது 43,20,516 ரூபாய். இதுல அசல் வந்து 22,50,000 ரூபாய்,
வட்டி பாத்தீங்கன்னா 20,70,516 ரூபாய். கிட்டத்தட்ட அசலுக்கு ஈக்குவலா வட்டியே கிடைக்குது. 21 வருஷம் கழிச்சு நம்ம வாங்கும் போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 69,32,648 ரூபாய். அசல் பிளஸ் வட்டி எல்லாம் சேர்த்து நமக்கு இவ்வளவு கிடைக்கும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கட்டியிருக்கோம்னா 22,50,000 ரூபாய் கட்டியிருக்கோம். நமக்கு வட்டி மட்டும் 46,82,648 ரூபாய். அசலை விட டபுள் மடங்கு வட்டி மட்டுமே கிடைக்குது. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 69,32,648 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். சோ உங்களுக்கு இப்ப நான் சொல்லும் போதே எவ்வளவு பெனிஃபிட்னு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்க இந்த ஸ்கீம்ல சேரலன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்களை சேர்த்து விடுங்க. அவங்களோட ஃபியூச்சருக்கும் அவங்களோட மேரேஜுக்கும் படிப்புக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சோ உங்களால எவ்வளவு முடியுதோ பே பண்ணி நீங்க இன்னும் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. எத்தனையோ பிரைவேட்டா நிறைய விஷயங்கள்ல போய் பணத்தை போட்டு நம்ம ஏமாறுறதுக்கு பதிலாக கவர்மெண்டே நடத்துற ஒரு நல்ல ஸ்கீம்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போது கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண் குழந்தை வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நாம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.